மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். தமிழ் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. இப்போதைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்ட்டு 3 மொழிகள்லையும் ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற தென்னிந்திய நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் தான். சும்மா சொல்லக்கூடாது, பல வெற்றி தோல்வி படங்களை ஃபேஸ் பண்ணி வந்த காஜல் அகர்வால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 10 வருஷம் ஆகுது. இப்போ தமிழ்ல விவேகம் படத்துல தல அஜித் கூடயும், மெர்சல் படத்துல தளபதி விஜய் கூடயும் ஒரே நேரத்துல நடிச்சு கோடம்பாக்கத்துல இருக்கிற எல்லா நடிகைகளோட வாயையும் பொழக்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்குல பாகுபலி புகழ் ராணாவோட நேனே ராஜு நேனே மந்திரின்ற படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் இயக்குனர் பி வாசு புதுசா இயக்க போற ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதையில நடிக்க ஓகே சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால். பி வாசுவோடைய சந்திரமுகி படத்துல நடிகை ஜோதிகாவுடைய கேரக்டர் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. இதுக்காக இவர் பல முன்னணி நடிகைகளை அணுகியும் கால் ஷூட் பிரச்சனையால எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்களாம். இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் காஜல் அகர்வால் இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இனிமேலும் படத்துல ஊர்கா மாதிரி வர ஹீரோயின் ஜானர்ல இருந்து விலகி நயன்தாரா, த்ரிஷா மாதிரி கதையோடைய நாயகியா இருக்கதான் பி வாசு சொன்ன இந்த கதைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. சமீபத்துல செய்தியாளர்களோட சந்திப்புல காஜல் அகர்வாலுடைய திருமணத்தை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க பத்திரிகை. இப்போ பிஸியா படங்களை நடிச்சிட்டு வரதுனால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியல. ஆனா என்னுடைய திருமணம் கண்டிப்பா காதல் திருமணம் தான் சொல்லியிருக்காங்க. தனக்கு பிடிச்ச மாதிரியே ஒருத்தரை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி போனோம் பளிச்சுன்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் காதலிக்க போறதா சொல்ற நபர் சினிமாலும் இல்லாம எந்த இண்டஸ்ட்ரியினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபருடைய அழகு முக்கியம் இல்ல, நல்லவரா இருக்கிறதா முக்கியம்னு சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால். இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டதுனால காஜல் அகர்வால் எல்லாரும் பின்தொடரலாம் நினைக்காதீங்க. இதுல அவங்க புதுசா ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, காஜல் அகர்வாலுக்கு ஜோடியா வரப்போறவர் கண்டிப்பா 6 அடி உயரம் இருக்கணும்ன்றதுதான். அதுல காஜல் அகர்வால் ரொம்பவே உறுதியா இருக்காங்க. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.